அமர்ந்தவாறே இறைவார்த்தை கேளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 16, இறைவாக்குகள் 16 முதல் 18 வரை. சீமன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களது தேற்றரவாளராக, துணையாளராக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறவர். குழந்தை திருமுழுக்கின் வழியாக எங்களுக்குள் பொழியப்பட்டிருக்கிறவர். எங்களுக்குள் முத்திரையாய் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறவர். நாங்கள் நித்திய நெடு வாழ்வுக்காக, நெடுங்கால பரலோக பேரின்ப வாழ்வுக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் என்ற முத்திரையை தூய ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. நீர் உண்மையின் ஆவியானவர், நிறை உண்மை நோக்கி வழிநடத்துகிறவர் என்று உடைய திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நிறை உண்மைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? முடிவில்லாத வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று புனித பேதுரு தாகத்தோடு ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டது போல நாங்கள் உம்மை பற்றி கொள்ளுகிறோம். எங்கள் தாகத்தை எல்லாம் தணிக்க வல்ல, எங்கள் வாழ்வின் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பதில் தர வல்ல, எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாற்றுவதற்கான காரணியாய் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்தையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். மனமிறங்கி எங்களோடு பேசும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் ஞானமும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரை உமக்கு மகிமை செலுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, சிலுவைப்பட்டி ஊருக்கு வழிபாடு நடத்துகிறதா இருந்தால், திருப்பலி நிறைவேற்றுகிறதா இருந்தால், மறையுறை ஆற்றுகிறதா இருந்தால் அது எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம். ஏனென்றால் கடந்த 2 முறை அல்லது 3 முறை நான் வந்திருக்கிறேன். 3 முறை நான் கவனித்திருக்கிறேன். நெருக்கடியாக அமர்ந்திருந்தாலும் பயபக்தியோடு கவனிக்கிறவர்கள், இறைவார்த்தையை தாகமுள்ளவர்கள் என்னை அழைத்து வருகிற பொழுது நம்முடைய கமிட்டி தலைவர் விஜய், அப்புறம் சிசு நண்பா சரிதானா? சிசு இன்பா, நண்பா இன்பா ஒன்று தான் இல்லை. அதனால் இருவருமே மிகவும் புகழாரமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு உங்கள் ஊர் மேல் பற்று, உங்கள் ஊரை வளர்க்க வேண்டும், உங்கள் ஊர் பக்தி மையத்தில் மறைமாவட்டத்திலே சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிற லட்சிய கோப்போடு சிறப்பாக செயல்படுகிறவர்கள் கண்ணு கருத்துமாக இந்த பத்திரமாய் அழைத்து வந்து, என்ன சாப்பாடு வேணும், காடையா கவதாரியா, ஆப்பமா இடியாப்பம் என்று மெனு கார்டே கொடுத்து விட்டார்கள். அவ்வளவு அன்போடு விசாரித்ததற்காக நன்றி. எங்கள் அழைக்க வந்த பொழுதே சொன்னாங்க, ஃபாதர் கச்சை கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னாங்க, எங்கள் மக்கள் விரும்புவார்களே அப்படின்னாங்க. அஞ்சனை கச்சை கட்டி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, நீங்கள் சொல்கிறதுக்காக வேணும் தேடி பார்க்குறேன்,
அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா எங்கேயோ கிடந்தது கச்சை. போட்டு பார்த்தா போட முடியல. என்ன காரணம்? அது கச்சு தானாக விரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதனால் ஆனால் உண்மையான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கச்சை கட்டுவதனால் எங்களுக்கு இந்த அங்கிக்கும் கச்சைக்கும் எப்பொழுதுமே சண்டை நடக்கும். அங்கி கொஞ்சம் இறங்கி ஓடிடும், கச்சை மேலே நிற்கும். இப்படி சில எங்களுக்கு உள்ளூர் போராட்டம் இருக்கும். அதனால் சில பேர் கச்சை கடிவதற்கு தயங்குவோம். ஆனால் என்னுடைய தந்தை இறந்து 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு முறை 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரவு கனவில் தோன்றுகிறார்கள். ஒரு முறை தான் கனவில் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் கச்சையை காண்பித்து, இது இயேசுவினுடைய இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது, இதை கட்டுவதற்கு தயங்காதே அப்படின்னு சொல்லி மறையும் பொழுது அவர்களது முகம் இயேசுவின் முகத்தை போல தெரிந்தது. உடனடியாக தேடி தேடி பார்த்தேன். என்ன மறுநாள் காலையில் மறுநாள் சாயந்தரம் ஒவ்வொரு அந்தோனியார் திருத்தலத்தில் மறையுறை ஆற்றணும். எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அப்பொழுது அணிந்து கொண்டேன். காரணம் என்ன? தொந்தி சிறிது. அதனால் இப்பொழுது கச்சையை பெரிதாக்க வேண்டும், இல்லை என்றால் தொந்தியை குறைக்க வேண்டும். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். அடுத்த முறை வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக கச்சை கட்டிட்டு தான் வருவேன். சரியா? ஆமாம். திருப்பலியில் ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன்னு சொல்கிறோம்ல, ஒரே கடவுளை நம்புகிறேன்னு சொல்கிறோம். அந்த ஒரே கடவுளை நம்புகிறேன்னு சொல்கிறவங்க வேறு தெய்வத்தை நாடுகிறதா இருந்தால், வேறு தெய்வங்களுக்கு காணிக்கை செலுத்துகிறதா இருந்தால், அல்லது வேறு தெய்வங்கள் சொல்லுகிற நடைமுறைகளை, நாள் நேரம், ஜோசியம், சாதகம், குடுகுடுப்பை இவைகளை பார்க்கிறதா இருந்தால் அவர்கள் மேல் உங்களுக்கு கோபம் வருகிறதா? ஒரு அம்மா தான் தலைதாட்டினாங்க. அப்போ மற்றவங்களெல்லாம் பார்க்குறீங்கன்னு அர்த்தமா? அவர்கள் மேல் உங்களுக்கு இயல்பாகவே கோபம் வருகிறதா? என்ன இப்படி கோவிலில் ஒரே கடவுளை நம்புகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் 9 கடவுளை நம்பினா அப்படின்னு சொல்லி கோபம் வரும். சரி, அதுபோல் ஒரே திருச்சபையை நம்புகிறேன் அப்படின்னு விசுவாச பிரமாணத்தில் வருது. அந்த ஒரே திருச்சபையை நம்புகிறேன்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்த பிறகு ஆளாளுக்கு ஒரு சபை, அந்த சபை இந்த சபைன்னு சொல்லி பலவிதமான ஆவி சபைகள் பெருகி கொண்டே போகிறது. பெந்தேகோஸ்தே சபைகள் பெருகி கொண்டே போகிறது. சில பேர் அங்கும் போவார்கள், இங்கும் வருவார்கள். சில பேர் நிரந்தரமாக சபையிலே சார்ந்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை கண்ட பொழுது உங்களுக்கு கோபம் வருகிறதா? கோபம் வரணும். ஏன்னா உங்கள் ரத்தத்தை பற்றி இன்னொரு ரத்தம் வேற மாதிரி பேசுது. அதுபோல கத்தோலிக்க கிறிஸ்தவன் நான் ஒரே கடவுளை நம்புகிறேன், ஒரே திருச்சபை நம்புகிறேன் அப்படிங்கிற வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறபடியினால் இதை கடந்து இதை அறிக்கை செய்துவிட்டு இதற்கு முரண்பாடாக மாற்று வழியிலே செல்லுகிறவர்களை கண்டால் என்ன வரணும்? கோபம் வந்தால் என்ன செய்யணும்? கம்பெடுத்து அப்படியெல்லாம் செஞ்சுறாங்க. யாராவது அப்படி செஞ்சுறாங்கம்மா? ஃபாதர் தான் சொன்னாங்க, கம்பெடுத்து அடிக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரே செலப்படியாக தான் இருக்கும். புனித அந்தோனியாருக்குள் இந்த கோப வைராக்கியம் இருந்தது. எருசலேம் தேவாலயத்தில் அது வியாபார தலமாக மாறியிருந்த சூழ்நிலையில் இயேசுக்கு என்ன கோபம் வந்துச்சு தெரியுமா? திருப்பாடல் ஞாபகம் வந்தது. 69ஆம் திருப்பாடல், உமது ஆலயத்தின் மீது உண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உமது ஆலயத்தின் மீது உண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. ஏன்? இந்த ஆலயம் எதற்கானது? இறை வேண்டல் வீடு, ஜெப வீடு, ஜெபிப்பதற்கான வீடு. இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? பலசரக்கு கடை, காய்கறி கடை, இறைச்சி கடை, இப்படிலாம் வரிசையாக போட்டு வித்துக்கிட்டு இருக்க முடியுமா? இதை பொறுத்து கொள்வீங்களா? இப்படித்தான் இயேசு காலத்தில் நடந்தது. ஜபிக்கக்கூடிய அமைதியான பரிசுத்தமான இடத்தில் வியாபாரம் நடந்தது. ஆகவே ஆண்டவர் சாட்டை எடுத்து எம்ஜிஆர் மாதிரி டிஷ்ஷும்னு அடித்து 1000 பேரை அடித்து கொண்டு போட்டார், அடித்து விரட்டிட்டார்.
அப்போ அந்த கோபம் நமக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த வைராக்கியம், அந்த பரிசுத்த கோபம் நமக்குள் எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். புனித அந்தோனியாருடைய பிரார்த்தனையில் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிலுவைப்பட்டி பாடகர் குழு பாடல் ரொம்ப அருமையாக நல்ல ஒருங்கிணைந்த குரலில் பாடுவீங்க. புனித அந்தோனியாருடைய பிரார்த்தனையில் ஒரு வார்த்தை வருது, சம்மட்டியே. என்ன சம்மட்டியே? தப்பறை. தப்பறை இந்த முழுச சொல்லுங்க. தப்பறை தப்பறையா போதித்தவர்களுக்கு சம்மட்டியானவர். அப்படியா? தப்பறையானவர்களுக்கு சம்மட்டியானவரே. தப்பறை என்னது? கிறிஸ்து திருச்சபை போதிக்கிற உண்மைகளுக்கு எதிராக போதிக்கிற அதற்கு பேர் தானது பேதமை. பேதமை அல்லது தப்பறை. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதுதான், போதனையால் பேதமையை அகற்றிய புனித அந்தோனியார். போதனையால் பேதமை அகற்றிய புனித அந்தோனியார். அப்போ அவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? சம்மட்டி. வழக்கமாக ஒரு கம்பை உடைக்கணும்னு என்ன பயன்படுத்துவோம்? சுத்தியல், அப்படி தானே? மர சுத்தியலோ ஒளி சுத்தியலோ பயன்படுத்துவோம். சம்மட்டி எதுக்கு பயன்படுத்துவோம்? பெரிய கையடங்காத பெரிய இது இருக்கும், பாய்மரம் மாதிரி பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கட்டையை கொடுத்து டங்குன்னு போடுவாங்க, மண்டை பிளக்கிற மாதிரி. புனித அந்தோனியார் எப்படிப்பட்ட ஆழம் பாருங்களேன். எனக்கு அந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் செலுத்துறோம். எப்பா, அந்தோனியாரை நம்ம சர்வசாதாரணமாக பார்த்துடக்கூடாது. அவர் கை கும்பிட்டுருக்கிறத பார்த்தா ஒரு சாதாரண ஆள் தான், பயங்கரமான கோபக்காரர். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிராகவும் திருச்சபைக்கு எதிராகவும் மரியன்னைக்கு எதிராகவும் புனிதர்களுக்கு எதிராகவும் ஞானமைப்பொருளுக்கு எதிராகவும் யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ. ஏன்னா கடவுள் எத்தனை கட்டளைகளை தந்தார்? 10 கட்டளை. திருச்சபை எத்தனை கட்டளைகளை தந்திருக்கிறது? 6வது கட்டளை என்னது? ஞானமைப்பொருளுக்கு நம்மாலான உபத்திரவம் செய்வது. சரிதானா? ஞானமைப்பொருளுக்கு நம்மாலான உபத்திரவம் செய்வது. இங்கே சில பேர் ஆம் சொல்லிட்டாங்க. ஞானமைப்பொருளுக்கு நம்மாலான உதவி செய்வது. ஞானதிசத்தில் படித்து மறந்துட்டீங்களோ? ஞானமேர்களுக்கு நம்மாலான உதவி செய்வது. உபத்திரம் செய்யாட்டி பரவாயில்லை, உதவி செய்வது. அப்போ இவர்களுக்கு எதிராக பேசுகிற பொழுதெல்லாம் நம்முடைய கோபம் கிளர்ந்து எழ வேண்டும். ஏனென்றால் திருச்சபை என்பது திருத்தந்தை மட்டுமல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். திருச்சபை என்பது பாப்பரசர் மட்டுமல்ல. திருச்சபை என்பது எனது எபேசியர் 1:23 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய மறை உடல். தி இன்விசிபிள் பாடி ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய மறை உடல். காணக்கூடாத ஒன்றை நான் குத்தி உடைச்சிட முடியுமா? ஒரு உருவம் காற்றுல வந்திருக்கு, அப்படியே வந்திருக்கு, நான் அதை அடித்து உடைச்சிட முடியுமா? இயேசு கிறிஸ்துவோட திருவுடல் பாறை மட்டுமல்ல, அது காணக்கூடாத உடலாக இருக்கிறது. அதனால் அதை பாறையாகிய திருச்சபையை உடைக்க முடியாது. அது காணக்கூடாத உடலாக இயேசுவை தலையாக கொண்டு நம்ம எல்லாம் உறுப்பினர்களாக கொண்ட ஒரு அமைப்பாக இருப்பதற்கு பேர் தான் என்னது? திருச்சபை. சொல்லுங்க, இயேசுவை தலையாக கொண்டு நம்ம எல்லாம் உறுப்புகளாக கொண்டு உருவானதற்கு பெயர் தான் திருச்சபை. அப்போ நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை என்பது மறை உடல், காணக்கூடாத உடல். அது பாப்பரசர் மட்டுமல்ல, ரோமாபுரி மட்டுமல்ல, நிறுவனங்கள் மட்டுமல்ல, ஆயர் குருக்கள் மட்டுமல்ல, அது இயேசுவினுடைய மறை உடல். அந்த மறை உடலை இயேசு எப்படி நியமித்திருக்கிறார்? உன் பெயர் பாறை, உன் பெயர்
பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன். உன் பெயர் பேதுருன்னு இருக்குல்ல, ரெண்டு ஒன்று தான். உன் பெயர் பேதுரு வேற, பாறை வேற இல்ல. உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு ராயப்பர் என்ற பெயரை வழங்கி அவர் மேல் 2000 ஆண்டுகளாக இன்றைக்கு 267வது பாப்பரசர் பிரான்சிஸ் என்பவர் 267வது திருத்தந்தை, அவர் வழியாக அவர் கட்டி கொண்டிருக்கிறார். உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். இந்த 2000 ஆண்டுகளாக 267 திருத்தந்தைகள் வந்திருக்கிறாங்களே, இவங்க எல்லாரும் அறிவாளிகளா? எல்லாரும் அறிவாளிகளா சொல்லுங்க. ஏன் பதில் சொல்ல தயங்குறீங்க? அறிவாளி இல்லாதவங்களா எடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கடவுளுடைய அழைப்பெல்லாம் பாருங்க, தகுதி இல்லாதவர்களைத்தான் தெரிவு செய்வார். உலகத்தின் வழக்கம் என்னது? தகுதியானவர்களைத்தான் தெரிவு செய்வோம். கவுன்சிலர், வார்டு மெம்பர், எம்எல்ஏ, நல்ல தகுதி இருக்கணும், நல்ல நமக்கு சார்பாக பேசணும், தகுதியானவனை தான் எடுப்போம். ஆனால் கடவுளுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? தகுதி இல்லாதவனை அழைத்து அவனை தகுதிப்படுத்துகிறவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்படி கைதூக்கி சொல்லலாம், சொல்லலாமா? இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. அப்படி சொல்லு. கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தா அப்படி நல்லா இருக்கும். கைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தா இடது கண்ணாவது கொஞ்சம் விழிக்கும். தூங்குற கண்ணு இடது கண்ணாவது கொஞ்சம் விழிக்கும். சரி, ஓகே. நீங்கள் அதனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஞானம் உள்ளவர் தெரியுமா? எவ்வளவு ஞானம் உள்ளவர். திருத்தந்தையாகிய பேதுருவேல் மட்டும் திருச்சபை கட்டாமல் மத்தேயு 16:18 சொல்லுகிறார், நீ எதை கட்டுவாயோ அது விண்ணகத்தில் கட்டப்படும், நீ எதை அவிழ்ப்பாயோ அது விண்ணகத்தில் அவிழ்க்கப்படும் சொன்னார்ல. அதே அதிகாரத்தை 18:18 16:18 பேதுருவுக்கு தனியாக, 18:18 12 பேரை சேர்த்து வைத்து இதே வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நீங்கள் மண்ணகத்தில் எதை கட்டுவீர்களோ அது விண்ணகத்தில் கட்டப்படும், நீங்கள் மண்ணகத்தில் எதை அவிழ்ப்பீர்களோ அது விண்ணகத்தில் அவிழ்க்கப்படும். அப்படியானால் திருத்தந்தை தனியாக ஒரு சத்தியத்தை தர முடியாது. லூர்து மாதாவில் இப்போ மாதா காட்சி 10,000 சொல்றாங்க, 40,000 சொல்றாங்க. ஆனால் திருச்சபை இதுவரை அங்கீகரித்திருப்பது 3 காட்சிகள் தான். பிரான்ஸ் நாட்டில் சிலுவப்பட்டி அப்படி டக்குன்னு பரிசல வேண்டாமா? சிலுவப்பட்டில் பிரான்ஸ் நாட்டில் என்ன மாதா? பாத்திமா மாதா. போர்ச்சுகல் நாட்டில் என்ன மாதா? அமலோப் மாதா கிடையாது, லூர்து மாதா. குவாதலூப்பே அப்படிங்கிற இடத்துல மெக்சிகோவில் குவாதலூப்பே மாதா. இந்த 3 காட்சிகளைத்தான் திருச்சபை அங்கீகரித்திருக்கிறது. நம்ம திருச்சபை எதையுமே ஈஸியாக அங்கீகரிக்காது. இந்த லூர்து மாதாவுடைய காட்சியை கண்ட பெருநிறுத்தம்மாவெல்லாம் அந்த பங்கு சாமியார் விளக்கு மாற்ற வச்சு விரட்டி அடித்தாராம். நீ ஏதோ புத்தி பேதலிச்சு போய் என்னத்தையோ உளர்ற அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய திருச்சபை எளிதாக ஏற்றுக்கொள்ளாது. ஆக திருச்சபை அங்கீகரித்தவை. ஆகவே திருச்சபை அங்கீகரித்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் நம்முடைய திருச்சபை போதிக்கிறது என்றால் திருத்தந்தை மட்டுமல்ல, உலகத்திற்குரிய எல்லா ஆயர்களும், அந்த 12 திருத்துதர்களுடைய சார்பானவர்கள் 12 ஆயர்களும் சேர்ந்து இறைவார்த்தை தியானித்து ஜெபித்து அலசி ஆராய்ந்து பல நாட்கள் ஜெபித்து அப்பொழுதுதான் ஒரு சத்தியத்தை நமக்கு பிரகடனம் செய்வார்கள். கடவுள் மூவர் இறைவன், மரியாள் இறைவனின் தாய், இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் திருச்சபை நமக்கு அழகாய் தந்திருக்கிறது. 100க்கு 100 நம்பலாம்.
ஆனால் பிரிந்த சபையில் இருக்கிற பேர் ஆபத்து என்னது? எவனோ ஒருத்தர் காட்சியை காண்பான், ஒரு கனவை காண்பான், யாரோ ஒன்று கேட்டதை கேட்பான், உடனே மறுநாள் கோயிலில் அறிவிச்சிடுறது. நம்ம என்ன சொல்வோம்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்து அறிவதே மெய். நம்ம இப்படி சொல்ல வேண்டியிருக்கோம். அவனுக்கு எப்படி? கண்ணால் காண்பது உண்மை, காதால் கேட்பது உண்மை, தீர விசாரித்து அறிவது பொய். இதனால இந்த விசுவாசிகள் எவ்வளவு இழப்படைகிறார்கள், எவ்வளவு ஆபத்து அடைகிறார்கள். பாஸ்டர் சொல்லி நம்பியெல்லாம் இப்படி நான் வாழ்ந்துட்டேன், இதை நம்பியெல்லாம் இதை செஞ்சுட்டேன், இவர் சொல்லிலையா நான் அந்த வீட்டை கட்டிட்டேன், இவர் சொல்லிலையா என் மகளுக்கு கல்யாணம் பார்த்துட்டேன். எத்தனையோ குடும்பங்கள் சீரழிகின்றன. நம்முடைய திருச்சபை அப்படிப்பட்டது அல்ல. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் சொல்லுங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். நீங்கள் அதே தான் திரும்ப சொல்கிறீங்க, தமிழில் சொல்லுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். தமிழில் ஒரு கட்டுரையே சொல்லி முடிச்சிட்டீங்க. யாராவது ஒரு ஆள் எழுந்து சொல்வீங்களா? யாராவது ஒரு ஆள் எழுந்து சொல்வீங்களா? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஒரு ஆள் எழுப்பி சொல்லுங்களேன். நிதானமே. பிரைஸ் தி லார்ட். வெரி குட். சுருக்கமாக அழகாக சொல்லிட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு அழகாக இருக்கிறீங்க, அதனால் அழகாக சொல்லிட்டீங்க. நம்முடைய திருச்சபை அப்படிப்பட்டது. நிதானம், அவசரப்படாது. சில ரொம்ப சுலவாயிரும், பரவாயில்ல. ஆனால் பிரிந்த சபையில் இருக்கிற எந்த சபையாக இருந்தாலும் சரி, அது சிஎஸ்ஐயோ பெந்தகோஸ்தையோ எந்த சபையானாலும் சரி, அது எல்லாருக்கும் ஆபத்தானது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? நீர்க்குமிழ் மாதிரி. நீர்க்குமிழ் எப்படி இருக்கும்? டங்கடகடன் அழகா அப்படி ஆடும் இல்லை கொஞ்சம் நேரம். அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் பொன் போயிடும் அல்ல? அப்படித்தானே? காணல் நீர். நம்ம பயணத்தில் போகிறோம், தூரத்தில் பார்த்தா நல்லா தண்ணி ஓடுது, நமக்கு ஆறுதலாக இருக்கும். எப்பா அந்த பக்கமாவது கொஞ்சம் நீர் போதுன்னு பார்த்தா பக்கத்தில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. பிரிந்த சபையார தூரத்தில் இருந்து பார்த்தா எப்போ ஆவிக்குரிய ஒன்று என்ன பரவசம். கண்ணை மறந்து கையை உதறி ஆடி பாடி எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரியும். உள்ளுக்குள்ளே போனால் தான் தெரியும். அதே வைராக்கியம், அதே வறுமம், அதே கசப்பு, அதே வட்டி மாறல அல்ல. ஒரு தேன்கலத்தில் ஒரு தேனி விழுந்துட்டு அந்த ஈக்கு ரொம்ப சந்தோஷம். இனிப்பு, இதனால கூட கிடைச்சாத இனிப்பு, எவ்வளவு நல்லா இருக்கு. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். என்னாச்சு? செத்து போயிடும். ஆனால் அது மட்டும் சாகாது. அது தேனி அவ்வளோ பெரிய கலவை தேனியையே கெடுத்து போயிடும். கிறிஸ்துவ அருமையானவர்களில் நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். பெந்தெகோஸ்தே என்பது ஒரு மாயை. சொல்லுங்க. அது ஒரு மாயை வலை. சத்தம் காணாத. இதில் பெந்தெகோஸ்தேக்கு இருக்கீங்களா? அப்புறம் இவ்வளோ சத்தம் வரணும். பெந்தெகோஸ்தே என்பது ஒரு மாயை வலை, ஒரு கண்ணி வலை, சத்துருவின் சூழ்ச்சி வலை, நமக்கு எதிராளியின் தீக்கணை. அது நீர்க்குமிழ் போல, அது தைலத்தில் ஈயை போல, விட்டில் பூச்சில் மோதி சாகிற விட்டில் பூச்சியை போல. நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் கத்தோலிக்கத்தில் நிலையானவர்கள். எங்களது கத்தோலிக்க திருச்சபை நிலையான சமமான அருமையான போதனை எங்களுக்கு தருகிறது. கிறிஸ்துவ அருமையானவர்களே, ஆக நம்முடைய திருச்சபையினுடைய போதனையை 100க்கு 100 நம்பலாம். பேதுருவை அழைத்த பொழுது ஆண்டவர் ஒரு மீன் கூட படலையே அப்படின்னாரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை மனிதரை பிடிப்போராக்குவேன். எப்படி பிடிச்சாரு? ஒரு நாள் 3000
3000 பேர் சேர்ந்தாங்க, அடுத்த நாள் 5000 பேர் சேர்ந்தாங்க, அடுத்த நாள் பல திரளான மக்கள் சேர்ந்தாங்க. மனிதர்களை பிடிக்கிறாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் தகுதியற்ற பேதுருவை தேர்ந்தெடுத்து அவருக்கு தகுதியை கொடுத்தார். ஆண்டவரே என் மாமியை குணமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கதறினார். இல்லை, மார்க் 1:30 பார்க்கிறோம், ஆண்டவர் என் மாமியை குணமாக்கும் ஆண்டவர்னு கதறினார். ஆனால் திருத்துதர் 5:15 பார்க்கிறோம், அவர் போகிற இடத்துல அவர் நிழல் பட்டாலே போதுமாம், நோய்கள் ஓடும், பேய்கள் ஓடுமாம், நோய்கள் குணமாகும், பேய்கள் ஓடுமாம். ஆண்டவர் அவ்வளவாய் கனப்படுத்தினார். ஆண்டவர் தன்னுடைய திருச்சபையின் தலைவர்களை அவ்வளவாய் அவர் கனப்படுத்தினார். அதுதான் திருச்சபை. திருச்சபைக்கு விரோதமாக எப்பொழுதெல்லாம் தப்பறை வந்ததோ, திருச்சபைக்கு விரோதமாக எப்பொழுதெல்லாம் குழப்பவாதிகள் வந்தார்களோ, அப்பொழுதெல்லாம் உலகத்தினுடைய எல்லா ஆயர்களும் ரோமாபுரியில் கூடி திருத்தந்தையோடு சேர்ந்து அதை கலந்து ஆலோசித்து இறைவார்த்தையின் அடிப்படையில் தியானித்து ஜெபித்து அதற்கு பிறகுதான் ஒரு சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆக நம்முடைய திருச்சபையினுடைய தலைமை என்பது ஒரு மேலான ஒரு தலைமை. புனித அந்தோனியாருடைய காலத்தில் இருந்த பெரிய தப்பறை என்ன தெரியுமா? அநேகர் திருச்சபையுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் முக்கியமாக நான் எடுத்திருக்கிறேன். திருச்சபையுடைய தலைமையை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. இவர் மீனவர் தெரியாது, மீன் பிடிக்கிறவருக்கு என்ன தெரியும், எழுத கூட தெரியாது, தெரியுமில்ல? பேதுருவுக்கு எழுத தெரியாது, தெரியுமா? பேதுருவுக்கு எழுத தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ சில பேருக்கு சந்தோஷம், நல்ல வேளை எனக்கு எழுத தெரியாது, நம்ம ராயப்பர் கோஷ்டி தான் போல, பரவாயில்லை. அதுக்காக எழுதாமல் இருக்க விட்டுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஒரு செய்தியை சொருகலாக சேர்க்கிறேன். உங்கள் பிள்ளைகளை தமிழில் கையெழுத்திட பழக்குங்கள். உங்கள் பிள்ளைகளை தமிழில் கையெழுத்திட பழக்குங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் அப்பொழுதுதான் மறைநூலை பின்பற்றுகிறீர்கள். தொடக்க நூல் ஆதாம் முதல் திருவெளிப்பாடு யோவான் வரை எல்லாருக்கும் ஒரே பெயர், அவர்களது தாய்மொழியான எபிரேய பெயர், அர்த்தமுள்ள பெயர். இங்க இசு புசு தசு வாயில நுழைய மாட்டேங்குது. அதில் வேறு சில ஆங்கில பெயர்களை மொழிபெயர்த்தா கெட்ட வார்த்தையாக வருது. ஆமாங்க, இதில் இப்போ 4 பேரை விசாரித்தவன ஒரு ஆளுக்கு தான் சொல்லிடுவேன். ராப்சன் யாராவது இருந்தால் மனுஷிருங்க. ராப்சன், ராப்னது திருடு, சன்னுனா மகன், திருட்டு மகன். திருட்டு மகனே, ராப்சன், திருட்டு மகனே. தேவையா இது? ராப்சன் கேட்க நல்லா தான் இருக்கு. அதனுடைய அர்த்தம், ஒரு வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நம்ம பங்குல வினோதினி வந்திருக்கிறாங்களா? சாரி, கீர்த்தனா வந்திருக்காங்களா? அந்தனியம்மா மக கீர்த்தனா உங்க பங்கு தானே? யாருன்னு தெரியலையா? கீர்த்தனா தெரியுதா? கீர்த்தனா வந்திருக்காங்களா? அவங்க அம்மா வீட்டில் இருப்பாங்க. அவங்க மகனுக்கு எங்கிட்ட பேர் கேட்டாங்க. நான் எங்கள் கோயிலில் சொல்லியிருக்கிறேன், தமிழில் ஒரே பெயர் வைத்தால் 500 ரூபாய் பரிசு, தங்க காசுகள் அப்படி சொல்லியிருக்கிறேன். இவர்கள் எங்கிட்ட பேர் கேட்டாங்க. நான் என்ன பேர் கொடுத்தேன் யாருக்கா தெரியுமா? இனிமையானவன். இனிமையானவன். அந்த பேரை திரும்ப திரும்ப கேட்க அந்த குழந்தைக்கு எவ்வளோ குதூகரிப்பாக இருக்கும் தெரியுமா? இனிமையானவன், இனிமையானவன், இனிமையானவன். அப்படி பேர் சொட்டுங்க. எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஆங்கிலத்தில் பேர் விட்டாங்களேன்னு வருத்தமாக இருக்குது. ஜேம்ஸ் பீட்டர், அது என்ன பேர்? அது நல்ல ஒரு பேரை விட்டுக்கலாம்ல. இனியன், தமிழரசன், தமிழ் கடல், தமிழ் கலைஞன், எத்தனை பேர் இருக்குல்ல. எப்படி பேர் விடணும்? பேர் மாத்திரம் மாற்றிக்கலாம்.
ஆக அருமையான கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில் பேதுருடைய தலைமைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். பேதுருவை விட பவுல் அறிவு மிக்கவரா குறைந்தவரா? பேதுருவை விட பவுல் அறிவு கூடியவரா குறைந்தவரா? அறிவு கூடியவர் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே அறிவு குறைந்தவர் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதனால் இது அறிவு கூடியவராக தான் இருக்கும். இப்போது பவுல் பணி செய்த இடத்துல ஒரு பிரச்சனை வருகிறது. கிறிஸ்தவர்களாக வரக்கூடிய புறவினத்தார் விருத்த சேதனம் பெற வேண்டுமா? திருமுழுக்கு பெறுவதோடு விருத்த சேதனம் பெற வேண்டும் என்று பரிசேய கட்சியர் சொல்கிறாங்க. பவுல் சொல்கிறாரு, வேண்டாம்பா, அது பழைய சட்டம். இப்போ பவுல் நினைத்தால் அவர் அறிவாளி, நிறைய சபைகளை உருவாக்குகிறவர். இதுதான்டா சட்டம், நாம் போடுறதா சட்டம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அதை எருசலேம் திருச்சங்கத்திற்கு அழைத்து வருகிறார். எருசலேம் திருச்சங்கத்திலே மூப்பர்களெல்லாம் விவாதிக்கிறார்கள். மூப்பர்களெல்லாம் விவாதித்த பிறகு 15வது பிரிவு 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுரு எழுந்து, இந்த மக்கள் மேல் நாம் அந்நிய கடவை சுமத்துதலாகாது, திருமுழுக்கு அருள்சாதனமே போதுமானது, விருத்த சேதனம் தேவையில்லை என்று சொல்லுகிறார். அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக தொடக்க கால திருச்சபையில் இருந்தே அந்த திருச்சபை தலைமைக்கு கட்டுப்பட்டு பணிந்து வரக்கூடிய உலகத்தின் ஒரே ஒரு அமைப்பு எந்த மதத்திலும் கிடையாது, எந்த சபையிலும் கிடையாது. அப்படியானால் இது உண்மையான கடவுள் உருவாக்கிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்க முடியும். ஆகவே நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக பிறந்திருப்பதற்காக சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீங்கள் நல்லா உற்சாகமாக இருக்கிறீங்க, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஏதோ வருத்தமாக நினச்சிடாங்க. ஆக கிறிஸ்துவின் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தலைமையை கொச்சைப்படுத்தினார்கள். கிபி 10ஆம் நூற்றாண்டிலே கிழக்கத்திய பிதாக்கள் ரோமையில் இருக்கிற தலைமை வேண்டாம் என்று புறக்கணித்தார்கள். அது ஒரு பிரிவு. 16ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்தில் ஹென்றி என்ற ஒரு 8ஆம் ஹென்றி என்ற ஒரு அரசன் தனக்கு மனைவி இருக்கும் பொழுது ஆனி பொலின் என்ற வேலைக்கார பெண்ணை மணந்து கொள்ள திருத்தந்தையிடம் உத்தரவு கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தான் திருச்சபை சட்டம், அதை மீற முடியாது என்று சொன்னவுடனே அவன் என்ன சொன்னான்? அப்படியானால் இனிமேல் இங்கிலாந்து திருச்சபைக்கு நான் தான் பாப்பரசர், ரோமாபுரி பாப்பரசர் வேண்டாம் என்று அந்த பாப்பரசரை துண்டித்து கொண்டான். அவனில் உருவானது தான் ஆங்கிலிக்கன் சர்ச். அந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்து உருவானது தான் நம்ம இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்களோடு வந்த சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, எல்பிஜி, எஸ்எம்எஸ், எல்கி, நிறைய சபைகள் எக்கச்சக்கமாக வந்து உருவாச்சு. அதெல்லாம் சேர்ந்து தான் நிறைய சபைகள்லாம் உருவாயிருக்கு. ஆக இவைகளெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள். இவைகளெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள். அவைகள் ஒருபோதும் நிலைத்து நிற்க போவதில்லை. இவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இலக்கு, பிழைப்பு. இவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இலக்கு, பிழைப்பு. ஏமாளிகள் இருக்கிறவரை ஏமாற்றுகிறவர்கள் ஏமாற்றி கொண்டே இருப்பார்கள். எவன் என்ன கூத்தடி பண்ணாலும் சரி, ஆராதனை என்ற பெயரில் சினிமா மாதிரி கூத்தடித்தாலும் சரி, விஷல் அடித்தாலும் சரி, ஆடி பாடி அந்நிய பாஷைங்கிற பேரில் உளறல் பாஷைகளை, அந்நிய பாஷை என்று ஒன்றும் கிடையாது, தெரிந்து கொள்ளுங்கள். அந்நிய பாஷை என்பது நான் பேசுகிற மொழி தெரியாத இன்னொருவர் புரிந்து கொள்ளக்கூடுமானால் அதற்கு பெயர்தான் அந்நிய பாஷை. ரொம்ப எளிமை. வேற யாராவது இதை விட மிஞ்சிய போதனைகளை கொடுத்தாங்கன்னா கேட்காதீங்க. இன்றைக்கு அந்நிய பாஷை என்ற பெயரிலே நிறைய பேர் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக தாங்கள் என்னவோ சிறப்பான வரத்தை 3ஆம் வானம் வரை சென்று எடுத்து வந்ததாக, அது அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்கிறதை போல அதற்கு வேறு பயிற்சி கொடுக்குறாங்க. நாக்க வழங்க, நாக்க குழங்க, லலலா சொல்லுங்க, இழலெல்லாம் சொல்லுங்க. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நினைப்பேன், இந்த குடுகுடுப்பைக்காரம் பரவாயில்லை போல.
ரொம்ப மோசமாக போச்சு கிறிஸ்தவம். ஆக இந்த மாயையெல்லாம் ஒழிந்து போகும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, சீக்கிரத்தில் இந்த பெந்தெகோஸ்தே மாயை ஒழிந்து போகும். ஒருத்தர் பெரிய டேங்கில் தண்ணி நிரப்பி குளிப்பாட்டுறதுக்காக சூடு வச்சிருக்கிறார். சூடு வைக்க போகிற நேரத்தில் பார்த்தா பூனை உள்ளே விழுந்துச்சு. பூனை உள்ளே விழுந்த உடனே அதனால் கதகதப்பாக இருக்கும்ல, கதகதப்பா, என்ன வார்ம் வாட்டர், லுக் வார்ம் வாட்டர், என்ன இதமாக இருக்குது, இது நாள் வரை யாரும் என்னை இப்படி குளிப்பாட்டினது இல்லையே அப்படி சொல்லி அப்படியே ஹாயாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க. வர வர ரொம்ப நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் சூடு ஏற ஆரம்பிச்சிருக்கு. சூடு ஏற ஆரம்பித்த உடனே பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் இன்னும் சூடு ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது லாய்க்கப்படாது போல், இது தப்பிச்சு தான் ஆகணுமா, அப்படி தப்பிக்க நினைத்தது முடியவில்லை. இன்றைக்கு அநேக பெந்தெகோஸ்தேக்காரர்கள் அந்த சபைக்குள் சென்று மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் அங்கேயே மாய்ந்து கிடக்கிறார்கள். பொன்னான கத்தோலிக்க விசுவாசத்தை இழந்து, பொன்னான இந்த கத்தோலிக்க நம்பிக்கை என்பது என்ன தெரியுமா? பழைய காலத்து பெற்றோருக்கு தெரியும். விசுவாச பிரமாணத்தை எப்படி பிடிக்கிறீங்க? மேலும் திருச்சபை விசுவசித்து படிப்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர்தாமே அறிவித்தபடியினால் நானும் உறுதியாய் விசுவசிக்கிறேன். சிவர்களுக்கு தெரியாது, இது மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன அழகான ஜெபம்! மேலும் திருச்சபை நம்பி படிப்பிக்கிற சத்தியங்கள் எல்லாம், நம்பி படிப்பிக்கிறது, படித்த நம்பிக்கை நம்பலை, நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நம்பலை, நம்பி. ஒரு தாய் நல்ல பரீட்சை பார்த்து தானே ஒரு உணவை ஊட்டுவாங்க, டக்குன்னு ஊட்டிடுவாங்களா என்ன? திருச்சபை நான் உண்மை என்று நம்பி படிப்பிக்கிற சத்தியங்கள் எல்லாம் தேவரீர்தாமே அறிவித்தபடியினால். ஏன்? திருச்சபை என்பது என்னது? இயேசு. தேவரீர்தாமே அறிவித்தபடியினால் நானும் உறுதியாக இந்த ஆழமான நம்பிக்கை நமக்குள் உறுதியாக இருந்தால், திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட எந்த குழந்தையும் சரி, பெரியவர்களும் சரி, எந்த சபைக்காரனையும் நெருங்க விட மாட்டீங்க. வந்தால் செவிட்டில் 2 கொடுங்க. இந்துக்களுக்கு போ, முஸ்லீம்களுக்கு போ, எங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறத வேணால் கேளு. கிறிஸ்துவ அருமையாளர் அதே வேளையில் ஒன்றை தெரிந்திருக்க வேண்டும். புனித அந்தோனியார் மறை நூல் வல்லுனர். சொல்லுங்க, டாக்டர் ஆஃப் த பைபிள். அவர் முதலில் எந்த சபையில் இருந்தார்? இல்லை, முதல்ல எந்த சபையில் சேர்ந்திருந்தார்? எந்த சபை? அகஸ்தினார் சபை. நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. புனித அகஸ்தினார் சபை இப்படிப்பட்ட பைபிள் டீச்சிங், படிப்பு, இவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அது சபை. அப்போது அந்த சபையில் அவர் இருந்தபடியினால் பைபிளில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆகவே அவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுவரை அவருடைய தேர்ச்சி யாருக்கும் தெரியவில்லை. அசிசியார் சபையில் சேர்ந்த பிறகும் அவருக்குள் இருந்த வெவிலிய புலமை மற்றவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவருக்கு என்ன வேலை கொடுத்துருந்தாங்க? வீட்டை தூக்குறது, சமையல் பாத்திரத்தை கழுவுறது, இப்படிப்பட்ட வேலைகளை தான் கொடுத்தார். ஆனால் அவைகளை அமைதலோடு செய்து வந்தார். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்டத்திற்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய குருவானவர் வரவில்லை. நீயா நானான ஒரே போட்டி. கடைசியில் அகஸ்தியர் கேட்டாங்க, அந்தோனியாரை கேட்டாங்க. சரி, நான் கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் அவர் பிலிப்பியர் 2:6 முதல் 11 வசனங்களை எடுத்து திருச்சபையினுடைய தலைமையை பற்றி, திருச்சபையினுடைய தலைமையினுடைய மகத்துவத்தை பற்றி ஆழமான மறையுரை அறிவித்திருக்கிறார். எல்லாரும் பார்த்தாங்க. பாத்திரம் கழுவுன அந்தோனியா, வீடு துடைச்ச அந்தோனியா இப்படி பிரசங்கம் பண்ணுறது? ஒரு நாள் வரும், நீங்கள் அமைதலோடு பணி செய்யுங்கள். நான் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளவுக்கு அமைதலோடு பணி செய்கிறீங்களோ, தாழ்ச்சியோடு பணி செய்கிறீங்களோ, ஒரு வசனம் சொல்லட்டுமா? போர் அடிக்குதோ? போர் அடிக்குதோ? பசியாக இருக்கோ? எபேசியர் 5:22 சொல்லுகிறது,
ஆண்டவருக்கு திருமணமான பெண்களே, கவனிக்கிறீங்களா? இல்லை, திருமணமான பெண்கள்லாம் கவனிங்க. திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு. ஆண்டவருக்கு எப்படி பணிஞ்சிருப்பீங்க? இதில் யாராவது ஒரு திருமணமான சகோதரி இந்த கொஞ்சம் முன்னால் வாங்கலை. திருமணமான சகோதரி கொஞ்சம் துணிச்சலான ஆள் கொஞ்சம் முன்னால் வாங்கலை. சீக்கிரம் வாங்க. திருமணமான சகோதரி, திருமணமான சகோதரி யார்? சீக்கிரம் வாங்க. தங்கம் வாரீங்களா? தங்கம், கிறிஸ்தவன் சேனை பிரதிநிதி வரலையோ? அவங்க தங்கம் சகோதரி வரலையோ? வேற யார் வர? ஒருத்தராவது. ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்தால் ஒரு ஆளாவது சீக்கிரம் வாங்க. அது மனசில் பதியும். அதுதான் நீங்கள் வந்து செய்கிறது மனசில் பதியும். சில பேருக்கு எழும்புறதுக்கு மனசாக இருக்குது, ஆனால் மனசு இல்லை. ஒருத்தராவது ப்ளீஸ் தயவுசெய்து வேற கைதட்டுங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்க? அப்புறம் அப்புறம் இப்படி இப்படி குடிக்கிறது உண்டு. அப்புறம் சரி சரி. அப்புறம் முழங்கால் போடுவீங்களா? முழங்கால் போடுங்க போடுங்க. முழங்கால் இப்படி ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல இப்படி என்னைக்காவது உங்கள் கணவருக்கு முழங்கால் போட்டு சாஸ்திரம் பண்ணி இப்படி என்னைக்காவது சாஸ்தாங்கம் போட்டு அத்தான் அப்படின்னு சொல்லி வணங்கியிருக்கீங்களா? மச்சான், மாமா அப்படி வணங்கியிருக்கீங்களா? அவங்க வணங்கியிருக்காங்களோ? அச்சா போஸ். அதான் வாட்ஸ்அப்பில் ஒன்று போட்டிருக்கு. ஷீ என்ற வார்த்தைக்குள்ளே ஹீ இருக்கிறது, ஹிம் என்ற வார்த்தைக்கு எல்லாத்துலேயும் அந்த பெண் வார்த்தை இருக்குது. அதனால் ஒன்றில் பெண்ணுக்கு அடங்கி இருக்கணும், இல்லைன்னா ஒன்று அடக்கி போடுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு வாட்ஸ்அப் இருக்கட்டும், ஏதாவது தவறு. ஆமாம். அப்போது ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதே மாதிரி தான் முழங்கால் போட்டு வழங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் உங்கள் செய்கையினால், உங்களை விட்டு கொடுத்தலினால், சகித்து கொள்வதனால், சின்ன காரியத்திற்கு உடனே சொய்ங்கன்னு ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை போதுமே, அது ஒரு மாதத்துக்கு ஓடும். இல்லை, வட்டி முதல்ல சேர்ந்து 2 மாதம் ஓடும். அதனால் திருச்சபைக்கு பணிந்திருப்பது எப்படி நம்முடைய கடமையோ, திருச்சபையின் தலையாக இருக்கிற இயேசுவுக்கு பிரதிநிதியாக இருக்கிற ஆண்களுக்கு, திருமணமான ஆண்களுக்கு நீங்கள் பணிந்திருக்க வேண்டியது உங்கள் கடமை. உங்கள் கடமை. தயவுசெய்து அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க. சின்ன அற்ப காரியத்திற்கு கூட வீஞ்சிக்கிறாங்க. மனுஷன நீர் இங்கே கோயிலில் வந்து உமக்கு ஆறுதல் அளிப்போம் ஆண்டவரே. எங்கே ஆறுதல் அளிக்கிறது? ஆறுதல் இல்லாமல் மாப்பிள்ளை இருக்கார். இங்கே சேஸ்டாண்ட வந்து ஆறுதல் அளிப்போம் இல்லை. எவ்வளோ முரண்பாடாக இருக்குது. நம்முடைய வழிபாடும் நம்முடைய வாழ்வும் ஒத்ததாக இருக்க வேண்டும். ஆக கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதமாக அமையட்டும். இன்னொரு சின்ன பழக்கம் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். எங்கள் பங்கில் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த ஆண்டு பொழுது முடிஞ்சால் கடைபிடிங்க. 23ஆம் திருப்பாடல் 6 வசனம்தான். என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, பசுமல் வழி மீது என்ன இளைப்பார் செய்கிறீர், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்ன அழைத்து செல்கிறீர், எனக்கு புத்துயிர் அளிக்கிறீர், உம்பெயருக்கு ஏற்ப என்ன நீதி வழி நடத்துகிறீர், மேலும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும்
நீர் என்னோடு இருப்பதால் எத்தங்கிற்கு வஞ்சிடேன். உங்கோரு நடுங்கடியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்மனை எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். என் தலையில் அறுபடை தைலம் பூசுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உடைய அருளெல்லாம் பேரன்பேன் எப்படி சொல்ந்து வரும். நானும் அது இல்லத்தில் 2 நாள் வாழ்ந்திருப்பேன். எத்தனை முறை வந்துச்சு நான் எனதுன்னு? நான் சொன்னதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கும். 6 வசனத்தில் 16 முறை நான் எனது எனக்குன்னு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசுவை என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசுபோல் வெளிமீது என்னை இழைப்பார செய்கிறீர். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்கிறீர். எனக்கு புத்துயிர் அளிக்கிறீர். உம்பேற்கேற்ப என்ன நீதி வழி நடத்துகிறீர். மேலும் சாவி நீரோடு சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கு வஞ்சிடேன். கோல நெடுங்கடியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளில் கண்மண்ணை எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். என் தலையில் அறுமடை தைலம் பூசுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உடைய அருளனமும் பேரன்பை என்னைப்படி சூழ்ந்து வரும். நானும் உமது இல்லத்தில் 2 நாள் வாழ்ந்திருப்பேன். இதை 5 முறை சொல்கிற பழக்கம் நல்லது. காலையில் எழுந்தவுடன், இரவு உறங்க முன், 3 வேளை உணவுக்கு முன். ஒருவேளை 3 வேளை உணவுக்கு முன் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பசியாக இருக்குது, சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது, இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சோதனை வரலாம். ஆனால் செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடுக்கு நல்ல வாய்ப்பு. நான் பல ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறேன். பங்கிற ஒரு சில பேர் கடைபிடிக்கிறார்கள். முயற்சி பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை பயிற்றுவிங்க. பிற்காலத்தில் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்கள், இன்றைய பாடத்தின் வழியாக திருச்சபை நம்ம கற்றுத்தந்திருக்கிற, இயேசு நம்ம கற்றுத்தருக்கிற அருமையான பாடம். ஒரே திருச்சபை. என்ன திருச்சபை? ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை. 4 பிரமாணங்கள் உள்ளது. இதை போன்ற ஒரு மகத்தான திருச்சபையின் அங்கத்தினனாக, உறுப்பினனாக இருப்பது சொல்ல முடியாத சந்தோஷம். என்னுடைய இருதயத்தை உடைச்சி பார்த்தா அந்த வார்த்தை தான் இருக்கும். இதய துடிப்பு. திருச்சபை விசுவசித்து படிப்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரிதாமே அறிவித்தபடினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். திருச்சபையுடைய சத்தியத்திற்காக தான் உயிரை கொடுப்பதை தவிர வேறு எதுக்கும் உயிரை கொடுக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும். நம்ம புனித சின்னப்பரை போல, புனித அந்தோனியாரை போல மறைநூல் தேர்ச்சி பெற வேண்டும். அவரை போல் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அவரை போல் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் தவிக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் தவிக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நல்ல தகப்பனே அப்பா, இது உம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ பக்தி நிறைந்தவர்கள், இறைவார்த்தை மீது தாகம் உள்ளவர்கள், உம்மீது அளவில்லாத பற்று கொண்ட அந்த அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, சிலுவைப்பட்டி இறை மக்களை உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய தெய்வீக கரங்களுக்குள் அரவணைத்திருக்கிறீர். உடைய அன்பின் கரங்களுக்குள் அரவணைத்திருக்கிறீர் ஐயா. உடைய பரிசுத்தமான கரங்களுக்குள் அரவணைத்திருக்கிறீர். நான் இந்த பாவத்தின் படியில் விட்டு அடிபட்டு நொந்து கிடக்கிறேனே, எனக்கு விடுதலை கிடையாதா என்று எங்குகிற மகனுக்கும் மகளுக்கும் இந்த வேளையில் நீர் விடுதலை தருகிறேன் என்று சொல்வதற்காக நன்றி. நல்ல தகப்பனே, எத்தனையோ ஆண்டுகளாக கசப்புகளாலும் வெறுப்புகளாலும் நான் பேசவே மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு வாழ்ந்ததனால் மனதில் நிம்மதி இல்லை, மனதில் நிம்மதி இல்லை, மனதில் நிம்மதி இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் மனதில் ஏதோ ஒரு வெறுமை. இந்த வெறுமையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி 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 இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் தூக்கி தூரப்படுவது தான். நல்ல தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்திற்காக நன்றி. சிறு பிள்ளைகள் ஒலிவு கன்றுகளைப் போல இருக்கிறார்கள்.
செழிப்புற்று விளங்குவார்கள். அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. பெரிய காரியங்களை செய்ய போகிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு பெரிய காரியங்களை சாதிக்க போகிறார்கள். இந்த ஊர் காண்கிற எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்துகிறார்கள். ஊர் வளர்ச்சி பெரிதாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்முடைய திருக்கரம் விசாலமாக இருக்கிறது. என்னுடைய ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் மேன்மை நிறைந்த மக்களாய் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். அருமையான பங்கு தந்தையர்களை ஆசீர்வதியும். நல்ல சுகமும் பலமும் நீடிய ஆயுளும் தாரும். உழைப்பின் பலனை காண செய்யும். இந்த திருவிழாவுக்காக முயற்சி எடுக்கிற எல்லாரையும் இப்படி திருக்கரங்களுக்குள்ள அரவணைத்து காத்துக்கொள்ளும். என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் இயேசுவே, உம்மை மன்றாடுகிறோம். இன்னும் ஒரு காரியம் சொல்லி முடிக்கட்டுமா? இன்னொன்று சொல்லட்டுமா? ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க. இவர் போகமாட்டாரா? சீக்கிரம் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நான் சுவைப்பதனால் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப எளிது. அன்றைக்கு பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் போட்டார். ஒரு அன்சைட்டினா ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம். மாத்திரை சாப்பிடுங்க. நான் சொன்னேன், மாத்திரை சாப்பிடுங்க, ப்ளஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் நான் கொஞ்சம் மாத்திரை தர்றேன், அந்த மாத்திரையை விடாமல் சாப்பிடுவீங்களா? சாப்பிட்ற ஃபாதர், நிறைய தடவை சாப்பிடுவீங்களா? எவ்வளோ தந்தாலும் சாப்பிட்ற ஃபாதர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப எளிது. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. பெரிய ஜெபமா? ரொம்ப எளிது, ஆனால் வல்லமையான ஜெபம். இதை போல மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரேயர் இந்த உலகத்தில் நீங்கள் வேறு எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இயேசுவோட பெயர் தான் எல்லா பெயருக்கும் மேலான பெயர். பிலிப்பியர் 2:10 சொல்லுகிறது. இயேசு பிதா அவருக்கு அருளினார். உலகத்தில் எல்லாத்துக்கும் பேருண்டு. பேருண்டா? உங்களுக்கெல்லாம் பேருண்டா? உங்கள் எதிரிகளுக்கு பேருண்டா? உங்கள் பிரச்சனைகளுக்கு பேருண்டா? உங்கள் நோய்களுக்கு பேருண்டா? எல்லாத்துக்கும் பேருண்டு. இந்த பெயர்களோட மேலான பெயர் இயேசுவோட பெயர். அந்த பெயரை சொல்லி நன்றி சொல்லும் பொழுது இவையெல்லாம் கீழே போயிடும். எதிர்மறையான சிந்தனைகள் உங்கள் இருதயத்துக்கிட போகாது. நீங்கள் நன்றி இயேசுவை, நன்றி என்று ஆண்டவர் என்று சொல்லி கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு எதிரானவங்க நினைவுக்கு வருவாங்க. உங்களுக்கு எதிராக உங்களை பேரை கெடுத்தவங்க, அவமானப்படுத்துகிறவங்க, காலை பிடுங்கிறவங்க எல்லாம் வரும். உடனே நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே தான். அது நிறைய நான் அதை விவரித்து சொன்னால் நேரமாகிவிடும். அப்புறம் அடுத்த முறை என்னை கூப்பிட மாட்டீங்க. அதனால் தயவுசெய்து இந்த ஜெபத்தை சொல்லிகிட்டே இருங்க. வாய் விட்டோ மனசு விட்டோ நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர். இப்படி சொல்வதனால் எதிர்மறை எண்ணங்கள் உள்ளே போகாது. ஏற்கனவே இருந்த எதிர்மறை எண்ணங்கள் வெளியே வந்துடும். அப்படி வெளியே வரும் பொழுது பெருமூச்சு வரும். தெரிஞ்சுக்கிறேங்க, அதான் லோடு வெளியே வருதுன்னு அர்த்தம். கவனிச்சிங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போவே ஆரம்பிச்சிடுறீங்களா? நன்றி. ஆண்டவர்களை ஆசிரியப்பேன். இன்னொன்று சொல்லட்டுமா?